நியூக்ளியர் பாம் இந்த பேரை யார் மறந்தாலும் ஜப்பான் மக்களால் அவ்வளோ எளிதில் மறக்க முடியாது. இரண்டாம் உலகப் போர் கண்ணீருடன் முடிந்த ஒரு சோக வரலாறை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சுமார் 6 ஆண்டுகளாக நடைபெற்ற இரண்டாம் உலகப் போரில் அச்சு நாடுகள், நேச நாடுகள் என இரு பிரிவுகளாக போரில் மோதிக்கொண்டது. இதில் நேச நாடுகளாக பிரிட்டன், பிரான்ஸ், போலாந்தும், அச்சு நாடுகளாக இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் என இரு பிரிவுகளாக போரில் ஈடுபட்டனர். இரண்டாம் உலகப் போர் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த போது போரில் தோல்வியடைந்து இத்தாலியும் ஜெர்மனியும் முன்கூட்டிய நேச நாடுகளிடம் சரணடைய ஐரோப்பா கண்டத்தில் ஓரளவுக்கு போர் முடிவுக்கு வந்தது. சரணடைய மறுத்த ஜப்பான் ஆசியாவில் தனி நாடாக அனைத்து நேச நாடுகளையும் கலங்கடித்து கொண்டிருந்தது. ஜப்பானின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத நேச நாடுகள் என்ன செய்வதென்று தெரியாது தவித்து கொண்டிருந்த நிலையில் அமெரிக்கா இரண்டாம் உலகப் போரை நிறுத்த முன் வந்தாங்க. அமெரிக்கா, எங்களிடம் சூரிய சக்திக்கு நிகராக நியூக்ளியர் அணுகுண்டு உள்ளது. ஜப்பான் சரணடையாவிட்டால் ஜப்பான் மீது அணுகுண்டு வீசப்படும் என கடைசி எச்சரிக்கையை வெளியிட்டது அமெரிக்கா. போர்ல சரணடையுமாறு அமெரிக்கா விடுத்த எச்சரிக்கையை சிறிதும் பொருட்படுத்தாத ஜப்பான் தொடர்ந்து போர்ல ஈடுபட்டாங்க. இதனால அமெரிக்கா ஜப்பான் மீது பொருளாதார தடையை விதிச்சாங்க. இதனால கோபமடைந்த ஜப்பான் ஹவாய் தீவில் உள்ள அமெரிக்காவின் வர்த்தக கப்பல் மீது குண்டுகளை வீசி தாக்குதலை நடத்தியது ஜப்பான். அதில் சுமார் 3000 பேர் கொல்லப்பட்டனர். Dateline Pearl Harbor, December 7th, 1941. In a moment, the story. You all know how difficult my mission is, but I'll do all I can to make it a successful one for the sake of two countries, Japan and the United States. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க சக்தி வாய்ந்த நியூக்ளியர் அணுகுண்டுகளை ஜப்பான் மீது வீச முடிவுக்கு வந்தாங்க அமெரிக்கா. அணுகுண்டுகளை வீச ஜப்பான் நகரங்களை தேர்வு செய்ய தொடங்கியது அமெரிக்கா. ஜப்பானின் டோக்கியோ நகரம் ஏற்கனவே குண்டு வீச்சினால் சேதமடைந்திருந்ததால் தொழிற்சாலைகள், இராணுவ தளங்கள் அமைந்த பகுதியான ஹிரோஷிமாவையும் கியோட்டோவையும் தேர்ந்தெடுத்தது. கியோட்டோவில் ஜப்பானின் பழமை வாய்ந்த வரலாற்று சிற்பங்கள் உள்ளன. கியோட்டோ மீது குண்டு வீசினால் பழங்கால வரலாறு அழிந்துவிடும் என யோசித்த அமெரிக்கா கடைசியாக ஹிரோஷிமாவையும் நாகசாகியும் தேர்ந்தெடுத்தது. 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி லிட்டில் பாய் எனும் பெயரிடப்பட்ட அணுகுண்டை விமானத்தில் ஏற்றிக்கொண்டு ஜப்பான் நகரமான ஹிரோஷிமாவை நோக்கி புறப்பட்டது அமெரிக்க போர் விமானங்கள். காலை 8:15 மணிக்கு ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அந்த அணுகுண்டு 1700 மீட்டர் உயரத்தில் வெடிக்கச் செய்ததால் ஹிரோஷிமாவில் சுமார் 80,000 மக்கள் கொல்லப்பட்டனர். அந்த இடமே 2 கிலோமீட்டர் வரை சாம்பலாக மாறியது. அமெரிக்க போர் தளபதி லிட்டில் பாய் தனது வேலையை சிறப்பாக செய்து முடித்து விட்டான் என்ற செய்தியுடன் ஹிரோஷிமாவை விட்டு வெளியேறியது அமெரிக்க போர் விமானங்கள். மறுநாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அட்லாண்டிக் கடலிலிருந்து அமெரிக்க போர்க்கப்பல் அகஸ்டாவிலிருந்து அமெரிக்க அதிபர் ஹாரி எக்ஸ் ட்ரூமன் உலக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிடுறாரு. Announces the atomic attack. A short time ago, an American airplane dropped one bomb on Hiroshima and destroyed its usefulness to the enemy. ஜப்பான் மீது அணுகுண்டு வீசியதை உலக மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க அமெரிக்கா. ஜப்பான் மக்களின் அலறலும் அழுகுறலும் அடங்குவதற்குள் அடுத்த 3 நாட்களில் இன்னொரு அதிர்ச்சியை ஜப்பானுக்கு கொடுத்தது அமெரிக்கா. ஆகஸ்ட் 9ஆம் நாள் ஃபேட்மேன் எனும் பெயரிடப்பட்ட இன்னொரு அணுகுண்டை நாகசாகியின் மீது வீசியது அமெரிக்கா. 1500 மீட்டர் உயரத்தில் வெடித்த இந்த அணுகுண்டில் 45,000 பேர் கொல்லப்பட்டனர். 1.5 லட்சம் பேருக்கு மேல் படுகாயமடைந்தனர். குண்டு வீச்சில் சின்னாபின்னமாகி நிலைகுலைந்து போன ஜப்பான் பேராபத்தின் நிலைமையை உணர்ந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி அமெரிக்காவிடம் சரணடைய இரண்டாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது அமெரிக்கா. இந்த அணுகுண்டு கதிர்வீச்சினால் அடுத்த 5 வருடத்தில் 3 லட்சம் பேருக்கு மேல் நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நரக வேதனை அனுபவித்து இறந்து போனார்கள். நாங்கள் ஜப்பான் மீது அணுகுண்டு வீசவில்லை என்றால் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்திருக்காது, இன்னும் பல மாதங்கள் தொடர்ந்து இருக்கலாம் என தனது ராஜதந்திர பேச்சால் பல லட்சம் பேரை கொன்ற பழியிலிருந்து தப்பியது அமெரிக்கா. குழந்தைகள் குள்ளமாக பிறப்பது,
ஊனமாக பிறப்பது, புற்றுநோய் என 3 தலைமுறைகள் மாறிய பின்பும் இன்று வரை புற்றுநோய் இறப்புகள் ஜப்பானியர்களை துரத்தி கொண்டுதான் இருக்கின்றன. சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.